ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 7/3/2024 அதாவது மார்ச் மாதம் 7ஆம் தேதி வியாழக்கிழமை, மங்களகரமான சோபகிருத வருடம் மாசி மாதம் 24ஆம் நாள், உத்தராயணம், கிருஷ்ணபக்ஷம், திருவோணம், சுபமுகூர்த்தம், மேல் நோக்கு நாள். நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. சூலம் தெற்கு, அதற்கு பரிகாரம் தைலம். கும்பலக்னம் இருப்பு 1 நாழிகை 6 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:26 மணிக்கு. கரணன் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. திதி இன்று இரவு 10:27 மணி வரை துவாதசி, அதன் பின்பு திரையோதசி. நட்சத்திரம் இன்று காலை 9:49 மணி வரை உத்திராடம், அதன் பின்பு திருவோணம். நாமயோகம் இன்று நாள் முழுவதும் பரிகம். கரணம் இன்று காலை 11:25 மணி வரை கௌளவம், அதன் பின்பு இரவு 10:27 மணி வரை தைத்துலம், அதன் பின்பு கரஜை. யோகம் இன்று காலை 6:26 மணி வரை அமிர்த யோகம், அதன் பின்பு சித்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் மிருகசீரிஷம். இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்த நமது மார்ஸ் மீடியா நேயர்கள் உட்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் உலக அன்பர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வது உச்சிதம். இன்றைய தினம் கடன்களை திருப்பித் தருவதாக இருந்தால் காலை 7 மணி முதல் 8 மணி வரையிலும், பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரையிலுமான அதி அற்புதமான செவ்வாய் கோரையில் திருப்பி கொடுப்பது உத்தமம். இன்று வியாழக்கிழமை என்பதால் குரு மகான்களின் தரிசனமும் வழிபாடும் நவகிரகங்களில் உள்ள புத்திரகாரகராகிய ஸ்ரீ குரு பகவானையும் வணங்க முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மேஷராசியில் குரு, கன்னிராசியில் கேது, மகர ராசியில் செவ்வாய், சுக்கிரன் மற்றும் சந்திரன், கும்பராசியில் சனி மற்றும் சூரியன், மீனராசியில் ராகு மற்றும் புதன் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை மேஷராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கொஞ்சம் பொறுப்புகள் கூடும் நாள். ஏன்னா பாகிஸ்தானத்தில் விட்டு விலகி சந்திர பகவான் இப்போ 10ஆம் இடமாகிய ஜீவனஸ்தானத்துக்கு வந்துடுறார். ஜீவனஸ்தானத்துக்கு வந்துடுறதுனாலே இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் பொறுப்புகள் கூடும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் இருக்கலாம் என்பதால் கூடுமானவரை அனுசரித்து நடந்து கொள்வது உச்சிதம். வாழ்க்கை துணை வழி உறவினர்களின் மூலம் சில குழப்பங்கள் ஏற்படலாம். அக்கம் பக்கத்தினரை அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிப்பதால் சிறப்புகள் உண்டாகும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியம் சீரடைவதற்கு மாற்று மருத்துவத்தை கையில் எடுப்பீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு சில நல்ல தகவல்கள் வந்து சேரலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பீர்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை ரிஷபராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான நாள். இன்னைக்கு என்னென்ன மன நிம்மதி உண்டாகும் நாள். சந்திராசிரமம் விலகிடுது. சந்திராசிரமம் விலகிட்டனாலே மனசில் ஒரு சந்தோஷம் வந்துடும், ஒரு மன நிம்மதி. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக மன நிம்மதி ஏற்படும். வேலைபளு குறையும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் மறையும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிணக்குகள் அகலும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த இன்னல்கள் குறையும். எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றம் தெரிய வரும்.
குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் இல்லத்தரசிகள் எடுக்கும் காரியங்களில் சிறந்து விளங்குவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் நிறையாவே கவனமாக இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு சந்திராசிரமம் இருக்கு. சாதாரணமாக சில பேர் சொல்லுவாங்க, சந்திராசிரமம்னா ஒரு பயம் வருதே அப்படின்னு. சந்திராசிரமம் பார்க்காத வரைக்கும் எந்தவித பயமும் கிடையாது. நடக்கட்டும்னு போயிட்டு இருக்கிறவா நிறைய பேர். ஆனால் சந்திராசிரமங்கும்போது ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். அதனாலே கவனமாக இருக்கிறது நல்லது. இதெல்லாம் ப்ரீகாஷன், முன்னாடி நம்ம எச்சரிக்கையாக நடந்துக்கிறது நல்லது. இப்போ 10ஆம் தேதி ஏப்ரல் மாதம் ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா உடனே டிக்கெட் புக் பண்ணுறீங்கள, வைகை எக்ஸ்பிரஸ் இல்லை எதுலையாவது. அந்த மாதிரி இதெல்லாம் முன்னெச்சரிக்கை. கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கிறது நல்லது. அதேமாதிரி குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் வரலாம். கணவன் மனைவிக்கிடையே அபிப்பிராய பேதங்கள் எழலாம் என்பதால் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. முக்கியமாக உடல் ஆரோக்கியம் சிறப்படைவதற்கு உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் சற்று இழுபறியாகலாம். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் வீண் மனக்குழப்பத்திற்கு ஆளாவார்கள். இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியம் சிறப்படைவதற்கு சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்ளலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்கள் புதிய முயற்சிகளில் கவனமாக இருக்கவும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிற மலர் நிலம் வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதருமை கடகராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருமையான நாள், கலகலப்பான ஒரு நாள், சூப்பர். எடுக்கிற காரியங்கள்லாம் இன்னைக்கு அற்புதமாக உங்களுக்கு சித்திக்கும். குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை நிலவும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். இல்லத்தில் மங்கள காரியங்கள் ஒலிக்க தொடங்கும். அதாவது மகனுக்கோ அல்லது மகளுக்கோ வரன் தேடிக்கொண்டிருந்தீர்கள் என்றால் இன்றைய தினம் அமைவதற்கு வாய்ப்புகள் கூடி வரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்க்கும் சலுகைகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பான மான நிலையில் பணிபுரிவீர்கள். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் கணவனின் அன்பை பெற்று மகிழ்வீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் கூடி வரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் சக நண்பர்களின் உதவி கிடைத்து அருமையாக முக்கியமாக முன்னேறுவீர்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதருமை சிம்மராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அற்புதமான ஒரு நாள். பகைருணர் ரோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். அதனாலேயே உங்களுக்கு சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். எடுக்கிற முயற்சிகள்லாம் இப்போ சாதகமாக இருக்கும் உங்களுக்கு. சந்திர பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்கள். கடன் சுமை குறையும். எடுக்கிற காரியங்கள் அருமையாக நிறைவேறும். குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் குடும்ப ஒற்றுமை சுவையாக இருக்கும், சுமையாக இருக்காது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஆற்றல் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் எடுக்கும் சில முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் தனி மரியாதை கிடைத்து மகிழ்வீர்கள். அலுவலகத்தில் இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியம் சீரடைவதற்கு மாற்று மருத்துவத்தை நாடலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் ஆற்றலுடன் பயணிப்பீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப மனசுல ஒரு தேஜஸ் இருக்கும். அதாவது மனசுல ஒரு ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாக இருக்கிறதுனாலே முகத்துல ஒரு பொலிவு உண்டாகும். அருகில் உள்ள ஆலய தரிசனம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். மனதில் இருந்து வந்த குறைகளை போக்கும். எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சலுகைகள் கிடைக்கும்.
தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு குழந்தைகள் ஆதரவாக இருப்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு குழந்தைகளின் மூலம் சில நல்ல தகவல்கள் வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக செயலாற்றுவீர்கள். எடுக்கும் முயற்சிகள் இன்றைய தினம் ஓரளவிற்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் குருமகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு சூப்பரான நாள், அற்புதமான ஒரு நாள். உங்களுக்கு சுகஸ்தானமாகி 4ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். சில பேருக்கு பதில்னா பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை கிடைக்கும். சில பேருக்கு வாகனத்தை, இந்த பழைய வாகனத்தை வித்துட்டு புதிய வாகனம் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிற வாழ்க்கெல்லாம் இன்னைக்கு அற்புதமான ஒரு நாள். உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். தொழில் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும். அதாவது அபிவிருத்தி செய்யக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு உண்டாகும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு உற்றார் உறவினர்களின் வருகை இல்லத்தில் இருப்பதால் சந்தோஷ வானில் சிறகடித்து பறப்பீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றம் தெரிய வரும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு சொத்து சேர்க்கை உண்டாகலாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்ம சுவாமி. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பா இன்னைக்கு தான் அதிரடி தூள், சும்மா அதிருதில்ல அந்த மாதிரி. என்னென்ன சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்னைக்கு உங்களோட எண்ணங்கள்லாம் வெற்றி அடையும். நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் சிறப்படையும். குடும்பத்தில் ஓரளவுக்கு இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தன்னம்பிக்கை மிளிரும். தொழில் வியாபாரம் அதிரடியாக நல்லபடியாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகள் அனுகூலமாக இருப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றம் கூடி வரும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு முயற்சிகள் பலிதமாகும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர். தனவாக்கு குடும்பஸ்தானமாக்கி 2ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்னைக்கு ஒரு சிறு வருமானம் உங்களுக்கு வந்து சேரும். எப்போ கொடுத்த கடன் இன்னைக்கு திரும்பி கிடைக்கலாம். அதுவே உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியா இருக்கும். ஏன்னா வராதுன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க, அது இன்னைக்கு வரதுனால உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும். குடும்பத்தில் அந்யோன்யம் இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு பலப்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விரும்பிய சலுகைகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறுவதால் எதிர்பார்த்த கடனுதவி இன்றைய தினம் உங்களுக்கு வந்து சேரும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு கணவன் ஆதரவாக இருப்பார். கணவன் வழி உறவினர்கள் அனுகூலமாக இருப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் அற்புதமான ஒரு அசுர வளர்ச்சி உண்டாகும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கலாம். அரசியல்வாதிகள் புதுமனை புதுவீடு வாங்கி மகிழ்வீர்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஊதா. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வீண் அலைச்சல் இருக்கலாம். சந்திர பகவான் உங்கள் ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால சில நேரங்களில் சந்தோஷமான ஒரு உற்சாகம் இருக்கும். அதே சமயம் சில நேரங்களில் ஒரு குழப்பமும் இருக்கும். அதனாலேயே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. பேசுகிற வார்த்தையில் கொஞ்சம் நிதானமாக செயல்படுறது ரொம்ப நல்லது. குடும்பத்தில் சில குழப்பங்கள்லாம் இருக்கலாங்கிறதுனால பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கணும். முக்கியமாக உடல் ஆரோக்கியம் சிறப்படைவதற்கு உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வீண் அலைச்சல் இருக்கலாம். தொழில் வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் எடுக்கும் சில முயற்சிகள் சற்று இழுபறியாகலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். அரசியல்வாதிகள் அமைதியாக செயல்படுவது நல்லது.
கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறிய அளவில் மனக்குழப்பத்திற்கு ஆளாவீர்கள். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியம் சிறப்படைவதற்கு மாற்று மருத்துவத்தை நாடலாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை கும்பராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குதூகலமான நாள். அயன சயன போகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்னைக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வேலை பளு அதிகமாக இருக்கிறதுனால இன்னைக்கு கொஞ்சம் தூக்கம் கெட்டு போகும். அடுத்தபடியாக தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யும் எண்ணம் அதிகரிக்கும். குடும்பத்தில் குதூகலமான சூழ்நிலை நிலவுவதால் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் குதூகலமான சூழ்நிலையில் பயணிப்பீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் உற்சாகமான சூழ்நிலை நிலவும். எதிர்பாராத இடமாற்றம் சில பேருக்கு உண்டாகலாம். நாடு மாற்றம் வீடு மாற்றம் இன்றைய தினம் அருமையாக அமையும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறி மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை மீனராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆசை அபிலாட்சையெல்லாம் இன்னைக்கு நிறைவேறும். அபிலாட்சைங்கிறது எண்ணங்கள், ஆசைங்கிறது நீங்கள் நினைச்சுக்கிறது. ஆக இன்னைக்கு நினைக்கிற காரியங்கள்லாம் இன்னைக்கு அற்புதமாக நிறைவேறும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும். அதாவது ஜென்மராசியில ராகு பகவான் இருந்தா கூட உங்களுக்கு இந்த ராசிநாதன் குரு பகவான் அனுகூலமா இருப்பார். உத்தியோகத்தில் நீங்க எதிர்பார்க்கிற சில உயர்வுகள் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு கண்டிப்பாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவதற்குண்டான சூழ்நிலை அமையும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் சந்தோஷமாக இருப்பீர்கள். எடுக்கும் காரியங்கள் அவர்களுக்கு அருமையாக நிறைவேறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு சொத்து சேர்க்கை உண்டாகலாம். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவீர்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து வெளியூர் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.